ஒருபடி கைமணத்தில் பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி கொஞ்சம் பெரிய கட்டாக இருந்துச்சு, அதனால் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது அரைச்சாலே நிறையா வரும். ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக சோம்பு, ஒரு சின்ன வெங்காயம் சைஸுக்கு புளி, தேவையான அளவுக்கு கல் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் தனியா, ஒரு பாதி குடமிளகாய் பாதி எடுத்துக்கிட்டால் போதும். சின்ன தக்காளி 1, ஒரு 6 பூண்டு பல், ஒரு 4 பீஸ் தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய். இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வெங்காயம் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இந்த தனியாவோட டேஸ்ட்டு தான் நல்ல வாசனை, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த துவையல் அரைக்கும்போது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். நல்ல செரிமான சக்திக்கு ரொம்ப நல்லது. ஈஸியாக செரிச்சிரும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு இந்த கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப வதங்க வேண்டியதில் லாஸ்ட்டில் இந்த தேங்காயும் போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நான் துவையலாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டோன்னா இது இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது தனியாக போட்டு அரைச்சிருக்கேன், நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டானது. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.